إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மது மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக, அவர்களுடைய குடும்பத்தார், மனைவிமார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை, மகத்தான சொர்க்கத்தின் வெற்றியை வேண்டியவனாக, இம்மை மறுமை வாழ்க்கையின் நற்பாக்கியங்களை வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய முஸ்லிமான மூமினான சகோதரர்கள் காசா மக்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக. அவர்களுடைய இந்த கடுமையான சோதனையில் அவர்களுக்கு அழகிய உறுதியான பொறுமையை தந்தருள்வானாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு துன்யாவிலும் ஆகிரத்திலும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். நபியே, குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யுங்கள். யார் என்னுடைய எச்சரிக்கையை பயப்படுவார்களோ அவர்களுக்கு. وَأَنذِرْ بِهِ الَّذِينَ يَخَافُونَ أَن يُحْشَرُوا إِلَى رَبِّهِمْ لَيْسَ لَهُم مِّن دُونِهِ وَلِيٌّ وَلَا شَفِيعٌ. நபியே, இந்த குர்ஆனை கொண்டு அந்த மக்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். யார் தங்களது ரப்பிடத்திலே நாளை மறுமையில் ஒன்று திரட்டப்படுவோம் என்று நம்புகிறார்களோ அவர்களை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல் குர்ஆன் நமக்கு உபதேசத்திற்காக வேண்டியே இறக்கப்பட்டது, கத்தம் ஃபாத்திஹாவிற்காக அல்ல. அல் குர்ஆன் நம்மை மனிதர்களாக மாற்றுவதற்காக, அல்லாஹ்வின் அடியார்களாக மாற்றுவதற்காக, தக்வா உள்ள நன்மக்களாக, நீதவான்களாக மாற்றுவதற்காக இறக்கப்பட்ட வேதம். அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்காக, அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, சடங்குகளுக்காக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனோடு அற்புதமான தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஈமானிய தொடர்பு. ஒரு ரூஹ், ஒரு உயிரோடு இந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். குர்ஆனின் வார்த்தைகளை மட்டும் அவர்கள் ஓதிவிட்டு செல்லவில்லை. அந்த வார்த்தைகள் என்ன கருத்தை கொடுக்கின்றன என்பதை உணர்ந்து புரிந்து அதற்கேற்ப அவர்கள் அந்த பிரதிபலிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அல் குர்ஆனுடைய வசனத்தை இன்று நாம் ஓதுவது போன்று அப்படியே கடகடவென ஓதிவிட்டு செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். உங்களில் ஒருவர் அப்படியே சடசடவென ஓதுகிறார் அல்லவா, அப்படி ஓத மாட்டார்கள். ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்துவார்கள், அதனுடைய முடிவை நீட்டுவார்கள், சிந்திப்பார்கள், ரஹ்மத்துடைய வசனத்திலே துஆ கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி, அதாபுடைய வசனங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய தொடர்போடுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனோடு வாழ்ந்தார்கள். தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் என்று
அவர்களுடைய மொத்த வாழ்க்கை குர்ஆனோடு தொடர்புடையதாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த குர்ஆனை கொண்டு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வெள்ளிக்கிழமைக்கு இந்த குர்ஆனை கொண்டு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை தொடர்ந்து பல வாரங்களாக நாம் பார்த்து வந்தோம். அதிலே ஒரு முக்கியத்துவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகைக்காக தேர்ந்தெடுத்த 2 சூறாக்களிலே ஒன்று சூரத்துல் முனாஃபிகூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்அத்திலே சூரத்துல் ஜும்ஆவை ஓதினார்கள் என்றால் இரண்டாவது ரக்அத்திலே சூரத்துல் முனாஃபிகூன் ஓதுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தொடர் வழக்கமாக இருந்தது. நாம் சிந்தித்திருக்கிறோமா? குர்ஆனிலே எத்தனையோ சூறாக்கள் இருக்கின்றனவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாக்களை எல்லாம் பிரித்து எடுத்து ஏன் ஓதவில்லை? இந்த சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கத்தை ஏன் வைத்திருந்தார்கள்? எந்த நாளில் முஸ்லிம் உம்மா ஓரிடத்திலே ஒன்று கூடுமோ, பாமரர்கள், படித்தவர்கள், ஏழைகள், செல்வந்தர்கள், தலைவர்கள், பொதுமக்கள் என்று எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய அந்த தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான தேர்வு அல்ல. இந்த சூரா முஸ்லிம் உம்மத்திற்கு ஒரு மகத்தான செய்தியை தருகிறது, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றது. இன்று நாம் நம்முடைய ஈமானை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோம், நம்முடைய ஈமானில் நிம்மதி உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு நாமே 100 மார்க் போட்டு நாமே நம்மை பாஸ் ஆக்கி கொண்டோம். எத்தனை ஓட்டைகள் நமக்குள் இருக்கின்றன, அல்லாஹ் மிக அறிந்தவன். எவ்வளவு அழுக்குகளை, அசுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு முரண்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. சகோதரர்களே, இந்த சூரா அல் முனாஃபிகூன், நயவஞ்சகம், நயவஞ்சகத்தை உடையவர்கள் என்று இந்த சூராவிற்கு பெயர் வைக்கப்பட்டது. இந்த சூராவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய 2வது ரக்அத்திலே முழுசா ஓதுவார்கள். இந்த சூரா மூமின்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கிறது. மூமினே, உன்னுடைய ஈமானை பரிசோதித்துக் கொள். துக்கப்பட்டால் துக்கம் பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்பாக, கவலைப்பட்டு கவலை பலனளிக்காத நாள் வருவதற்கு முன்பாக, கபருக்குள் சென்று எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்ததற்கு பிறகு மீண்டும் வருவதற்கு ஆசைப்படுவாய், ஆனால் அந்த ஆசை உனக்கு நிறைவேற்றப்படாது என்ற எச்சரிக்கையை தருவதற்காக, உன்னுடைய இறை நம்பிக்கை அதுதான் நாளை மறுமையின் வெற்றியின் அடிப்படை என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை ஓதினார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் ஓங்கிய போது, இஸ்லாம் செழிப்புற்ற போது ஒரு கூட்டம் தோன்றினார்கள். இந்த இஸ்லாமை கொண்டு உலக ஆதாயத்தை தேடி அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் யார்? பார்க்க நம்மை போன்றே இருப்பார்கள், குர்ஆனை பேசுவார்கள், ஷஹாதா சொல்வார்கள், நம்மோடு தொழவும் செய்வார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் காஃபிர்களாக, நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் யார்? தோற்றத்தால் அழகானவர்களாகவும் இருப்பார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். வணக்க வழிபாடும் அவர்களிடத்திலே இருக்கும், ஷஹாதாவும் இருக்கும். ஆனால் மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை வர்ணிக்கின்றார். அவர்களுக்கு வேலை என்ன? இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொந்தரவு தந்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாமை சொல்லி லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இஸ்லாமை சொல்லி உலக ஆதாயத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாமுக்கோ முஸ்லிம்களுக்கோ விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் எதிரிகளுக்கு விசுவாசமாக இருப்பார்கள், நிராகரிப்புக்கு விசுவாசமாக இருப்பார்கள்.
முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் மூலமாக பட்ட துன்பத்தை விட சகோதரர்களே மதீனாவில் முனாஃபிக்குகளால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பப்பட்டார்கள். முஷ்ரிக்குகளால், காஃபிர்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுக்கு துன்புறுத்தல் ஏற்பட்டது. ஏசினார்கள், பேசினார்கள். ஆனால் இந்த முனாஃபிக்குகள் மதீனாவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தினார்கள், அவர்களுடைய மனதுக்கு வழி கொடுத்தார்கள், அவர்களுக்கு சஞ்சலங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தார்கள். இனிக்க பேசுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே அவர்களது பேச்சை கேட்டால் அப்படியே மயங்கி விடுவீர்கள், உங்களை மயக்கி விடுவார்கள் தங்களது பேச்சால். ஆனால் கெட்ட விரோதியாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த சூரா மிகப்பெரிய செய்திகளை நமக்கு தருகிறது. நம்முடைய ஈமானை குறித்து அல்லாஹ்வை நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டும். எப்படி நிராகரிப்பு, இணை வைத்தலுடைய வாடை நம்மிடம் வந்துவிடாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டுமோ, அதுபோன்று நயவஞ்சகம் நம்முடைய ஈமானில் கலந்து விடாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே சதா பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும், இஸ்திக்பார் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிஃபாக்குடைய ஒவ்வொரு குணத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த முனாஃபிக்குகளை பற்றி. சகோதரர்களே, குர்ஆன் நிரந்தர வாழ்க்கைக்காக இறுதி நாள் வரை இறக்கப்பட்ட வேதம். அன்று சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களுக்காக இறக்கப்பட்ட வசனங்கள் இன்றும் அதுபோன்று நடக்கும் என்பதற்காகத்தான் குர்ஆனிலே ஓதப்படுகிறதே தவிர வேறு ஒரு காரணம் அல்ல. ஹிதாயத் இது. வரலாற்றை படிப்பினைக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். நபியே, முனாஃபிக்குகள் உங்களிடத்திலே வருவார்கள், உங்களுக்கு ஷஹாதா சொல்வார்கள், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியும், வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு, அல்லாஹ் அறிந்திருக்கிறான் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான், இந்த முனாஃபிக்குகள் பொய்யர்கள். நாவினால் உங்களை தூதர் என்று சொல்கிறார்கள், உள்ளத்திலே உங்களுடைய தூதுத்துவத்தை அவர்கள் நம்பவில்லை, உள்ளம் நிராகரிக்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இவர்களுடைய பிழைப்பு என்ன? இத்தஹது ஐமானஹும் ஜுன்னதன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ் இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன். இவர்கள் தங்களது சத்தியங்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதை கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள். பார்ப்பதற்கு நல்ல தோற்றத்திலே நபியின் தோழர்களை போன்று தோழர்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுத்துக் கொண்டிருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு மாற்றமானதை செய்வார்கள். இதை பார்க்கின்ற பாமர மக்கள், புதிதாக இஸ்லாமை தழுவக்கூடியவர்கள், யாருக்கு இவர்களுடைய உண்மையான அந்த நிலைமை தெரியாதோ அவர்கள் எல்லாம், என்ன இவர்களும் எடுத்து பேசுகிறார்களே, மாற்றி பேசுகிறார்களே, எதிர்க்கிறார்களே, அப்படி என்றால் ரசூலை எதிர்ப்பது தப்பில்லை போல, ரசூலை எதிர்த்து பேசுவது தப்பில்லை போல என்று அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள், மறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்களுடைய செயல்களை பார்த்து ஃபஸத்து அன் சபீலில்லாஹ், பலரை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து தடுத்து விடுகின்றார்கள். இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன், இவர்கள் செய்யக்கூடிய செயல் மிக கெட்ட செயல். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ آمَنُوا ثُمَّ كَفَرُوا فَطُبِعَ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَفْقَهُونَ. ஏன் இவர்கள் இப்படி கெட்டுவிட்டார்கள்? இவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள்,
ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுவது, இதனுடைய ஒழுக்கங்களை பின்பற்றுவது, அடுத்து மிக முக்கியமான ஒன்று மறுமைக்காக உயிரையும் பொருளையும் தியாகம் செய்வது, அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே சும்ம கஃபரு, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். ஃபதுபிஅ அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. ஃபஹும் லா யஃப்கஹூன், இனி அவர்கள் எந்த உண்மையையும் புரிய மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, முனாஃபிக்குகள் மோசமானவர்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து சாட்சி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி என்பதாக ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை பொய்யர்கள் என்று முடிவு செய்தான், பொய்யர்கள் என்று வெளிப்படுத்தினான் அல்லாஹு தஆலா. அவர்கள் வாயினால் சொல்வது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்தான். நம்மில் ஒவ்வொருவருக்கும் இது கடுமையான எச்சரிக்கை. நாம் எதை பேசுகிறோமோ குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து, அது நம்முடைய உள்ளத்தில் நம்பப்பட்ட, நம்முடைய செயல்களில் ஏற்று செயல்படுத்தப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டுமே தவிர, சொல்வதோ ஈமான், உள்ளத்தில் இருப்பதோ நிராகரிப்பு, சந்தேகமாக இருக்குமேனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நயவஞ்சகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, இந்த முனாஃபிக்குகள் உங்களிடத்திலே வரும் பொழுது, உங்களிடத்திலே பேசும் பொழுது, وَإِذَا رَأَيْتَهُمْ تُعْجِبُكَ أَجْسَامُهُمْ, அவர்களுடைய உடல் தோற்றத்தை பார்த்தால், அவர்களுடைய ஆடை அலங்காரங்களை பார்த்தால் அப்படியே நீங்கள் மயங்கி விடுவீர்கள், உங்களை அப்படியே கவர்ந்து விடுவார்கள் தங்களுடைய உடல் தோற்றத்தால். وَإِيَقُولُوا تَسْمَعْ لِقَوْلِهِمْ, அவர்கள் பேசினால் அப்படி சுவாரஸ்யமாக, அப்படி ஒரு கவர்ச்சியாக, அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசுவார்கள், நீங்கள் அப்படியே அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா, அவர்கள் எப்படி என்றால் சாய்த்து வைக்கப்பட்ட பலகைகளை போல. உடல் தான், தோற்றம் தான் அப்படி, ஒன்றும் அங்கே ஈமானிய உயிரோட்டம் இருக்காது. யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய முக்கியமான அந்த குணத்திற்கு வருகிறான். அவர்கள் இஸ்லாமுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக மாட்டார்கள். எதிரிகள் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் உடனே பயந்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள். எங்கே காஃபிர்கள் மிகைத்து விடுவார்களோ, நாம் முகம்மதோடு சேர்ந்தால் மாட்டிக்கொள்வோமோ, கொல்லப்பட்டு விடுவோமோ என்று போருக்கு செல்லும் போது பாதி வழியிலே ஓடி விடுவார்கள். அங்கே காஃபிர்களோடு தொடர்பு கொண்டு எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கிறோம், காட்டி கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எங்களை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள் என்பதாக காஃபிர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். முஸ்லிம்களிடத்திலே எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, குட்டி இருக்கிறது, எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம், உங்களோடு போருக்கு வர முடியாது, எங்களை விட்டு விடுங்கள் என்று இங்கே முஸ்லிம்களிடத்திலே பலவீனத்தை சொல்லி அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், ஒவ்வொரு சட்டத்தையும் தங்களுக்கு எதிராக கற்பனை செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹுமுல் அதுவு ஃபஹதர்ஹும், நபியே, அவர்கள்தான் உண்மையான எதிரிகள். காத் ஃபஹதர்ஹும், அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நாசமாக்குவானாக. அன்னா யுஃபகூன், இவ்வளவு தெளிவான சத்தியமான இந்த மார்க்கத்திலிருந்து எங்கே அவர்கள் திருப்பப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வாக்கும் உண்மையாகுவதை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனமும் அது காலை விடுவதை போன்று நடப்பதை பார்க்கிறார்கள். இருந்தும் அவர்கள் அதை கொண்டு ஈமான் கொள்ளாமல், இந்த உண்மையான தோழர்களை போன்று, மூமின்களை போன்று தியாகம் செய்ய முன்வராமல் பயந்து ஓடுகின்றார்களே. அது மட்டுமா, அவர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்ட ஒரு கெட்ட தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இருக்கிறதே விசாலமான மார்க்கம், கருணை உள்ள மார்க்கம். அல்லாஹ் கருணையாளன், அவனுடைய தூதர்களை கருணையாளர்களாக அல்லாஹ் அனுப்பினான். இஸ்லாமை கருணையுள்ள மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான். மூமின்களை கருணையாளர்கள் என்று அல்லாஹ் வர்ணித்தான். அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளிடத்திலே கூட சஹாபாக்கள் சென்று சொன்னார்கள், நீங்கள் உங்களது தவறுகளுக்காக வருந்தினீர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு கேட்பார்கள், வாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு செல்வோம், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் என்பதாக அவ்வளவு அன்பு கூர்ந்து அழைக்கிறார்கள் தோழர்கள்.
அப்போது அந்த முனாஃபிக்குகள் சொன்னார்கள், ஒருபோதும் நாங்கள் வரமாட்டோம். அப்படி அல்லாஹ்வின் அடியார்களே, முனாஃபிக் முஃமினுடைய அடையாளங்களில் பிரித்தறிவிக்கக்கூடிய அடையாளம். முஃமின் பயப்படுவான், முஃமின் பணிந்து விடுவான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அப்படியே நடுங்கி விடுவான். அவனுடைய உள்ளத்துடைய அச்சம் அவனை அப்படியே பணிய வைத்து விடும். திமிரு பேச மாட்டான், எதிர்த்து பேச மாட்டான், அகம்பாவமான வார்த்தையை சொல்ல மாட்டான். முனாஃபிக் இருக்கின்றானே, அவன் பேசக்கூடிய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும், நாங்க கேட்டுக்கிறோம். அது என்ன அவர் எங்களுக்கு கேட்கிறது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இப்படி இன்னும் பலவிதமான வார்த்தைகள் இருக்கின்றன, முனாஃபிக்குகள் பேசக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹு தஆலா வித்தியாசப்படுத்துகின்றான். முஃமின்கள் பயப்படுவார்கள், பணிந்து விடுவார்கள். இந்த முனாஃபிக்குகள் எப்படி? وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رَسُولُ اللَّهِ, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக மன்னிப்பு கேட்பார், வாருங்கள் ரசூலிடத்திலே சென்று சொல்வோம் என்றால், லவ்வௌ ரூஸஹும், மாட்டேன் என்று அவர்கள் தலையை அசைத்து விடுவார்கள். வரஐதஹும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன், அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு, ரசூலுடைய சமூகத்தை விட்டு திரும்பி ஓடுவார்கள், பெருமை பிடித்தவர்களாக இருப்பார்கள். வஹும் முஸ்தக்பிரூன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யார் இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தில் விழுந்து விட்டார்களோ, சவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும், நபி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் என்ன, கேட்கவில்லை என்றால் என்ன, அவர்களுக்கு சமம்தான் அது. லன் யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹு தஆலா அறவே அவர்களை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், இத்தகைய பாவியான மக்களை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்தவே மாட்டான். அந்த முனாஃபிக்குகள் எப்படி? காஃபிர்களை குறை சொல்லவே மாட்டார்கள், மூமின்களை குறை சொல்வார்கள், முஸ்லிம்களை குறை சொல்வார்கள், முஸ்லிம்களை ஏசுவார்கள், பேசுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹுமுல்லதீன யகூலுன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்விடத்திலே இருக்கின்றார்களே இந்த ஏழைகள், இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள், தர்மம் கொடுக்காதீர்கள் என்று மதீனாவில் இருந்த அந்த முனாஃபிக்குகள் முஹாஜிர்களை சுட்டிக்காட்டி, முஹாஜிர்களை ஏளனப்படுத்தி தங்களது மதீனாவாசிகளிடத்திலே சொன்னார்கள், ஹத்தா யன்ஃபது, அவர்கள் நாம் செலவழிக்கவில்லை என்றால் நமது மதீனாவை விட்டு ஓடிவிடுவார்கள். குறிப்பாக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பும் போது சில முக்கியமான நிகழ்வுகள் அங்கே நடக்கின்றன. முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே சிறிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. தண்ணீர் பிடிக்கக்கூடிய விஷயத்திலே சண்டை ஏற்பட்டு விடுகிறது. அப்போது முஹாஜிர்களை உதவிக்கு அழைக்கின்றார், அன்சாரிகளை உதவிக்கு அழைக்கின்றார். அப்போது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கூறினான், பார்த்தீர்களா, அரபு பழமொழியை போல ஆகிவிட்டது. சம்மின் கல்பக்க யக்குல் வலதன், உனது நாயை கொழுக்க நீ வளர்த்தாயானால் அது உனது குழந்தையை தான் கடித்து கொதரும் என்று கடைசியில் நாடோடிகளாக வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இன்று நம்மீதே கை வைத்து விட்டார்களே என்று சஹாபாக்களை பார்த்து அவ்வளவு மோசமான வார்த்தையை சொல்லிவிடுகிறான். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு இனி செலவழிக்க கூடாது, இவர்கள் மதீனாவை விட்டு ஓட வேண்டும். அது மட்டுமல்ல, ஹுமுல்லதீன யகூலூன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ் ஹத்தா யன்ஃபது வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்தி வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன் யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ் மின்ஹல் அதல், நாம் மதீனாவிற்கு திரும்ப சென்றால் கண்ணியவான்களாகிய நாம் நாடோடிகளாக வந்த இந்த இழிவானவர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றி விடுவோம் என்பதாக அவன் பேசுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன் வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், அல்லாஹ்விற்கு தான் கண்ணியம், அவனுடைய ரசூலுக்கு தான் கண்ணியம், மூமின்களுக்கு தான் கண்ணியம். முனாஃபிக்குகள் அறிய மாட்டார்கள், புரிய மாட்டார்கள், உண்மையை யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, முனாஃபிக்குகளுடைய இந்த கொடூர முகத்தை அல்லாஹ் தஆலா விவரித்து காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 ஆண்டுகளிலே பத்ரு போருக்கு பிறகிலிருந்து இந்த முனாஃபிக்குகளுடைய ஆபத்துகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். உஹது போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முனாஃபிக்குகளால் பிரச்சனை, அஹ்ஸாப் போரிலே பிரச்சனை, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தபூக் போரிலே இந்த முனாஃபிக்குகளால் பிரச்சனை, பனுல் முஸ்தலக் போரிலே இந்த முனாஃபிக்குகளால் பிரச்சனை,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய நமது தாயாகிய பத்னியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவதூறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்போதெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ மனவேதனை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தகைய முனாஃபிக்குகளுடைய குணங்களை அல்லாஹ் தஆலா இந்த சூராவுடைய ஆரம்ப வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நயவஞ்சகம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தோடு முடியக்கூடிய ஒன்றல்ல. முனாஃபிக்குகள் யார் என்பது அது வஹீயின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த குணத்தை உடையவர்கள் தொடர்ந்து இந்த உம்மத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானை சஹாபாக்களுடைய ஈமானாக மாற்ற வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபைன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, அவர்கள் ஈமான் கொண்டது போன்று இவர்கள் ஈமான் கொண்டால் ஃபக்கத் இஹ்ததவ், நேர்வழி பெறுவார்கள். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ, சஹாபாக்களை முட்டாள்கள் என்று இந்த முனாஃபிக்குகள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், முட்டாள்கள் யார்? இவர்கள் தான் முட்டாள்கள், அறிய மாட்டார்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, முனாஃபிக்குகளுடைய குணம் பொய் பேசுவார்கள், வாக்கை மீறுவார்கள், ஏமாற்றுவார்கள், வஞ்சகம் செய்வார்கள், துரோகம் செய்வார்கள். உம்மத்திற்கு ஒரு சிரமம் என்று சொன்னால் உம்மத்திற்கு கை கொடுக்க மாட்டார்கள். உம்மத்தின் கவலையோடு துக்கங்களோடு உம்மத்தின் பிரச்சனைகளோடு உம்மத்திற்கு தோள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் காஃபிர்களை பற்றி கவலைப்படுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சூரா நமக்கு ஜும்ஆவிலே மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய சூரா. நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்விற்கு இக்லாஸாக இருக்கிறோமா? இந்த மார்க்கத்திற்கு இக்லாஸாக இருக்கிறோமா? நாளை மறுமையின் நம்பிக்கை நமக்கு உண்மையில் இருக்கிறதா என்பதற்கான பரிசோதனை இந்த சூராவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த சூராவை முடிக்கும் போது மூமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், மூமின்களே, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய சொத்துகளோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை மறக்க செய்து விட வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். எத்தகைய மகத்தான செய்தி இந்த சூறாவில் இருக்கிறது, யோசித்து பாருங்கள். இதனுடைய ஆரம்பம் முனாஃபிக்குகளை பற்றி பேசுகின்றது. இதனுடைய இறுதியில் நேரடியாக மூமின்களை அல்லாஹ் முன்னோக்கி பேசுகிறார். மூமின்களே, இந்த உலகத்துடைய செல்வம், நீங்கள் சேர்த்து வைத்த செல்வமோ, சேர்க்க ஆசைப்படுகின்ற செல்வமோ, நீங்கள் தேடி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை மறக்க செய்து விட வேண்டாம். யார் அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி விட்டாரோ அவர்தான் நஷ்டவாளி. யார் நஷ்டவாளி? அல்லாஹ்வுடைய பார்வையிலே யார் அல்லாஹ்வை மறந்தாரோ, தன்னுடைய செல்வத்தால் குடும்பத்தால் அல்லாஹ்வை மறந்து விட்டாரோ, துன்யாவில் மூழ்கி விட்டாரோ, மறுமைக்கான தயாரிப்பை எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர் நஷ்டவாளி. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பாக முனாஃபிக்குகளுடைய குணத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். முனாஃபிக்குகள் எப்படி தங்களுடைய குடும்பத்திற்காக தீனை விட்டு விடுவார்கள், தங்களுடைய துன்யாவுக்காக தீனை விட்டு விடுவார்கள். மூமின்கள் யார்? தீனுக்காக குடும்பத்தை விடுவார்கள். மூமின்கள் யார்? தீனுக்காக உயிரை கொடுப்பார்கள். மூமின்கள் யார்? தீனுக்காக தங்களையும் தங்களது செல்வங்கள் சொத்துக்களை அப்படியே அர்ப்பணிக்க துடித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். மூமின்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், மூமின்களே, நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்யுங்கள். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் சொல்வார், என் இறைவா, எனக்கு இன்னும் ஒரு சமீபமான ஒரு தவணை வரை என்னை தாமதப்படுத்த மாட்டாயா? என்னை பிற்படுத்த மாட்டாயா? நான் தர்மம் செய்வேனே, நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே. அல்லாஹ் சொல்கிறான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். எந்த ஒரு ஆன்மாவையும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ஒருபோதும் அதை பிற்படுத்த மாட்டான். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் ஆழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், விளக்கம் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு முறை மக்களுக்கு அறிவுரை செய்து கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார்கள், ஒருவன் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைப்பான். கடைசியில் அவன் ஹஜ் செய்யாமல் இருப்பான். மரணம் வந்துவிடும். அந்த நேரத்திலே சொல்வான், யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்யவில்லை, எனக்கு கொஞ்சம் காலத்தை அவகாசப்படுத்து, நான் ஹஜ் செய்து விடுகிறேன் என்று. அதற்கு பிறகு தர்மம் செய்பவன்
தர்மம் செய்யாமல் செல்வத்தை சேர்த்து கொண்டிருந்தவன் மௌத் நேரத்திலே சொல்வான், யா அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை கொடு, நான் தர்மம் செய்து கொள்கிறேன் என்று சொல்வான். இப்படியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அந்த சபையிலே இருந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவிடத்தில் கேட்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து சரியான கருத்தல்ல. திரும்பி வருவதை ஆசைப்படக்கூடியவன் மூமின் அல்ல, அவன் ஒரு காஃபிர். அவனை பற்றி தான் வசனங்கள் வருகின்றது. சூரத்துல் முஃமினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யா அல்லாஹ் எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடு, நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்கள் இதுவரை செய்யாத நல்ல அமல்களை செய்து வருவோம் என்பதாக ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் காஃபிர்களை பற்றி சொல்கின்றான், இப்னு அப்பாஸ் அவர்களே நீங்கள் என்ன மூமின்களை பற்றி சொல்வதாக பேசுகிறீர்கள் என்று. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா குர்ஆனின் விரிவுரையாளர், அவர்கள் சொன்னார்கள், சகோதரனே, அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து நான் உனக்கு ஓதி காட்டுகிறேன் என்று இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஆரம்பிப்பதை யாரை பார்த்து ஆரம்பிக்கிறான்? மூமின்களே, உங்களது செல்வமோ உங்களது குடும்பமோ அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை மறதியில் ஆழ்த்தி விட வேண்டாம். மூமின்களே, நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்யுங்கள். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக, அப்படி மரணம் வந்துவிட்டால் அவர் சொல்வார், எனக்கு ஒரு வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அவகாசப்படுத்தி கொடு, நான் நல்ல அமல்களை செய்து கொள்வேனே என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, பாவிகள் ஆசைப்படுவது என்பது இது பொதுவான ஒன்று. காஃபிர் ஆசைப்படுவான், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஈமான் கொள்வேனே என்று. பாவியான முஸ்லிம் ஆசைப்படுவான், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் தௌபா செய்து நல்லவனாக வாழ்வேனே என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை நமக்கு உபதேசமாக படிப்பினையாக இறக்கி இருக்கிறான். அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சிந்திக்க வேண்டிய உபதேசங்களாக இருக்கின்றன. குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆ நாளிலே தேர்ந்தெடுத்த இந்த சூரா நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையான சூரா. இன்று இது குறித்த விழிப்புணர்வு, நயவஞ்சகத்தை குறித்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் போனது. எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகமான எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, சீர்திருத்தம் செய்வானாக. ஆனால் நமக்கு நாமே நம்மை பக்கா முஸ்லிம்கள் மூமின்கள் என்பதாக நினைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்கள் பயந்தார்கள். கலீஃபா உமர் இத்தகைய மிகப்பெரிய ஒரு சஹாபி தொடர்ந்து பயந்து கொண்டே இருந்தார்கள். என்னுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் கலந்து விடுமா என்று, நான் நயவஞ்சகங்களிலே அறிவிக்கப்பட்டிருப்பேனோ என்று பயந்து கொண்டு அது குறித்து விசாரித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ முலைகா 30 பெரிய சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த பேரறிஞர் தாபிஈ சொல்கிறார், நான் பார்த்த அத்தனை சஹாபாக்களும் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானை குறித்து எனது ஈமானிலே நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு செய்கிறார். இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுகின்றார்கள், யாரிடத்தில் ஈமான் இருக்குமோ அவர் ஈமானை பற்றி பயப்படுவார். யாரிடத்தில் ஈமான் இருக்குமோ அவர் தான் ஈமானை பற்றி பயப்படுவார். ஈமானே இல்லாத முனாஃபிக் ஈமானை பற்றி எப்படி பயப்படுவான் என்று. சஹாபாக்கள் ஈமான் உடையவர்கள் அந்த ஈமானை குறித்து பயந்தார்கள். யாருடைய உள்ளம் வெறுமன காலியாக இருக்குமோ ஈமானை விட்டு, அவர்கள் இந்த ஈமானை குறித்து பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துவானாக, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக, உண்மையாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.